திமுகவின் ஊழல்களை ஆதாரத்துடன் பட்டியலிட்டு எடப்பாடி அதிர்ச்சியில் திமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நமதான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தினம் தமிழக ஆளுநராக கூடிய RN ரவி அவர்களை சந்திப்பு நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பின் போது திமுக எந்தெந்த துறைகளில் எவ்வளவு ஊழல் என்பது செய்திருக்கிறது என அனைத்து ஆதாரங்களையும் தமிழக ஆளுநர் RN ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான பட்டியலை ஆளுநர் RN ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி சமர்ப்பித்தார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் அவர் கூறியதாவது, கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஊழல் குறித்த பட்டியலை தமிழக ஆளுநர் RN ரவியிடம் வழங்கியிருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஊழலுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறோம். கடந்த 56 மாதங்களாக திமுக அரசு மிகப்பெரிய அளவிலே கொள்ளையடித்து தமிழகத்தின் கடன் சுமையிலே தள்ளி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கடனை விட தற்போது திமுக ஆட்சி 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் என்பது அதிகமாக வாங்கப்பட்டிருக்கிறது. இது திமுக அரசு செய்யக்கூடிய ஊழலைத்தான் பிரதிபலிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அது எந்தெந்த துறை வாரியாக அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 64,000 கோடியும், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000, கலால் வரி துறையில் 50,000 கோடி, பத்திரப்பதிவு துறையிலே 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி என ஊழல் என்பது நடைபெற்றது. இதேபோல் நீர் ஆதாரம் துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி, வேளாண் துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமய அறநிலையத்துறையில் 1,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதேபோல் ஆதி திராவிட நலத்துறையில் 1,000 கோடி, சுற்றுச்சூழல் வனத்துறையில் 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சிறைந்த துறையில் தலா 500 கோடி ரூபாய், சுற்றுலாத்துறை பால்வரத்துறையில் தலா 250 கோடி ரூபாய், பல்வேறு துறைகளின் மூலம் 4 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் திமுக அரசு கொள்ளையடித்திருக்கிறது. இதனை விசாரிப்பதற்கு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், இதற்கு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் தமிழக ஆளுநராக கூடிய RN ரவி அவர்களை சந்தித்து நேரடியாக அந்த பட்டியலையும், அதாவது அந்த ஆதார பட்டியலையும் ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலேயே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. அதாவது தேர்தலுக்கு முன்பாக முக்கால்வாசி அமைச்சர்கள் சிறைச்சாலையில் தான் இருப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமியும் அதே போல பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதன் அடிப்படையாகத்தான் முதல் வாலியாக இந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். RN ரவி அவர்களுக்கும் அதே போல திமுகவிற்கும் சுத்தமாகவே ஆகாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் தான் RN ரவி அவர்களை சந்திப்பு நடத்தி இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.